அதேப்பா தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை. தங்கமணி ஸ்கியர். குட் மார்னிங் தங்கமணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் அண்ணே. இனிய காலை நேர வணக்கங்கள். காலை வணக்கம். காலை வணக்கம். ஒரே தடிமனா இருக்கண்ணே. ஏன் மழையில நனையறீங்க? மழையில நனைய இல்ல அண்ணே, கோல் குடிக்கிறதானே. ஐதான். சரி சரி. ஓகே. ஆனாலும் எங்களை போல இனிமையான வயசு உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஐஸ் கோல் குடிக்க கூடாது. வீரகேசரி பத்திரிகை என்ன, தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். வடக்கு கிழக்கு மலையக மக்கள் எனக்கு வாக்களிக்க தீர்மானித்து விட்டார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். எப்படி? ஓகே. வடக்கு கிழக்கு மலையகம் எல்லாம் நான் தான் கிங்னு சொல்லி இருக்கிறார். இல்ல, முந்தைய அவர் கிங்க இருந்தவர் தான் ஒரு காலம். ஆனா சில காரணங்களால் அவருக்கு மக்களால் வாக்களிக்க முடியவில்லை, அல்லது வாக்கு போட வேணாம் என்று சொல்லி போட முடியவில்லை. இதனாலதான் தான் தோற்றும் போயிருக்கிறேன் என்று சொல்லி ஜனாதிபதி பல தடவைகள் சொல்லியிருக்காரு. நினைக்கிறேன் 4 தடவை இப்படி அசம்பாவிதங்கள் அவருக்கு நடந்திருக்கு. ஜனாதிபதி ஆகிறதுக்கு வடக்கு மக்களால தடா கிடைச்சிருக்கு. எனவே இந்த முறை பார்ப்போம். இப்படி சொல்றார், மக்கள் யார் பக்கம் என்று சொல்லி நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். சகலரும் ஐக்கியம் சம உரிமைகளோடு சுதந்திரமாக வாழ்வதற்கு உரிமை உண்டு. தேசிய ஜூரா சபை பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சர்வதேச சக்திகளால் ரணிலின் வெற்றியை தடுக்க முடியாது. அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த இலங்கையில் பலவீனமான தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என சிலர் எதிர்பார்ப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஆனந்த பலவீனமான தலைவர் என்று சொல்லி தெரியும் தானே. மலையக சாசனத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல். கண்டி வர்த்தக சமூகத்தின் மத்தியில் பாரத் அருள்சாமி சொல்லியிருக்கிறார். தமுகவின் மலையக சாசனம் நுவரெலியாவில் பிரகடனம். தமிழ் முற்போக்கு கூட்டணி 51 தீர்மானம் மேலும் 2 வருடங்களுக்கு நீடிக்கப்படுமா? அக்டோபர் 7ஆம் தேதி தீர்மானமாம். ரணிலின் நகைச்சுவை கேள்விகளுக்கு எம்மால் பதிலளிக்க முடியாது. அனுரகுமார திசாநாயக்க. அவர் சொல்றதெல்லாம் நகைச்சுவையா போச்சு. 15 ஆண்டுகளில் திருகோணமலையில் அதிகரிக்கும் சிங்கள குடியேற்றங்கள் ஆக்லாந்து நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டு. திருவண்ணாமலையை ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா லபக்கி கொண்டிருக்கிறார். ஆனா ஏன் தெரிய வருதுல வெளியே தெரியல. சஜித்துடனான எமது புரிந்துணர்வு உடன்படிக்கை வரலாற்றில் மைல்கல் மனோ கணேசன் தெரிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கேன். தினக்குரல் பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, திருகோணமலை மாவட்டத்தில் தீவிரமடைந்து தமிழ் முஸ்லிம் மக்களை அச்சுறுத்தும் நில அபகரிப்பு, குச்சவெளி பிரதேசம் மிக மோசமாக ஆக்கிரமிப்பு, ஆக்லாந்து நிறுவனத்தின் அதிர்ச்சி அளிக்கும் புதிய ஆய்வு அறிக்கையாம். அங்க பாத்தீங்கன்னா விகாரையா கட்டப்படுது. அதான் பிரச்சனை. நாமலின் கூட்டத்தில் கற்கள் வீச்சாம். அடே அப்பா, ஸ்ரீபோபுர பிரதேசத்தில் ஹமாந்தோட்டையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் மீது கற்கள் வீசப்பட்டிருக்கு. அது அவன் ஏரியா தானே. அம்மாந்தோட்டன்றது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கோட்டை. அந்த கோட்டையிலேயே கல்வி வீசி இருக்கிறாங்கன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமான செய்திதான். எதிரிகளை கொண்டு உள்ளடக்கிட்டாங்களோ இல்லட்ட உண்மையாவே மக்கள் கோபம் அடைந்தாங்களோ தெரியல. இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. தங்கமணிக்கு தம்னையில் கிடைத்து விட்டது. நாமலின் கூட்டத்தில் கல்வீச்சு. அம்மாந்தோட்டையில் நடப்பது என்ன? தமிழ் அரசியல் கைதிகளை பழி தீர்க்கும் நோக்கிலா 30 ஆண்டுகள் சிறை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. தேர்தல் முடிவடைந்த பின்னர் நாடளாவிய ரீதியில் பலத்த பாதுகாப்புக்கு தீவிர ஏற்பாடு. இந்த தேர்தலுக்கு பிறகு ரணில் அவர்கள் வந்தால் நாடு குழப்பம். சஜித் அவர்கள் வந்தாலும் நாடு குழம்பும். அனுர வந்தாலும் நாடு குழம்பும். யார் வந்தாலும் குழம்பும். அப்படித்தான் எதிர்பார்க்கப்படுது. இப்பவே அலர்ட் ஆகுறாங்க. மலையக சாசன பிரகடன நிகழ்வு என்று சொல்லி ஒரு செய்தி. பேச வருமாறு என்னை எவரும் அழைக்கவில்லை, அழைத்தாலும் செல்ல மாட்டேன் அரியணைத்திறன். அப்ப ஏன் எதிர்பார்க்கணும்? பேச வரலன்னு அப்ப ஒரு திரும்ப கூப்பிடவே இல்லைன்னு சொல்லி கதைக்கவே கூடாது. ஓகே. எல்பிட்டிய பிரதேச சபைக்கு அக்டோபர் 26 தேர்தல் 8 கட்சிகள் ஒரு சுயேட்சை குழு போட்டியிடலாம். மாகாண சபைகளுக்கு பாராளுமன்றத்தின் மூலமே அதிகாரங்களை வழங்கலாம். போலீஸ் அதிகாரத்தை வடக்கு மக்கள் கேட்கவில்லை என்று சொல்லி ரணில் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழன் பத்திரிகை என்ன சொல்றது? காணாமல் போனோர் விவகாரம் 3 வருடங்களுக்குள் தீர்வை தருவேன். ஜனாதிபதி ரணில் தமிழனுக்கு விசேட செவ்வி ஒன்றை கொடுத்திருக்கிறார். அப்படியா? இப்ப எத்தனை வருஷமா முடிஞ்சு இப்ப அடுத்த 3 வருஷம். இந்த மாதிரியான கதைகள் தான் பிழைக்கிறது. சரி. இஸ்ரமற்ற
சரிதானே இப்ப 3 வருஷம் சொன்னா அப்படியே 4 வருஷம் வந்துடும் அங்கால அடுத்த தேர்தலுக்கு அடுத்த 3 வருஷம் சொல்லி அதுலயும் எலெக்ஷன்ல நிக்கிறது அப்படித்தானே நம்ம ஆக்கள் ஆள் மண்டக்காய் தானே. இஸ்திரமற்றதாகி உள்ள இலங்கை பொருளாதாரம் என்று சொல்லி ஒரு செய்தி. எல்பிடிக்கு தேர்தல் அக்டோபர் 26 ஸ்ரீ ஜாபர்தனபுர பல்கலைக்கழகம் மூடல் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்காங்க. நேற்று 2 குழுக்களுக்கு இடையில சண்டை நடந்திருக்கு. அதனால நேற்று மாலை 6 மணியோடு தற்காலிகமாக பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருக்கு. கற்க வேண்டிய அல்லது கற்பித்தல் நடவடிக்கைகள் சுமூகமாக இடம்பெற வேண்டிய பல்கலைக்கழகங்களுக்குள்ளேயே ரவுடிசம் காட்டாதீங்கோ தம்பி மேரே, சரியோ? சீதாராம் ஜெஸ்ஸூரி காலமானார் என்று சொல்லி ஒரு செய்தியோடு சிரேஷ்ட பிரஜைகளுக்கான தேசிய கொள்கை ஜனாதிபதி சிலனி சஜித் பிரேமதாஸ் அறிவிச்சிருக்கிறார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதை செயலில் காட்டுவேன் என்கிறார் அனுரகுமார திசாநாயக்க. சரி, மக்களுக்கான முடிவில் என்று மாறமாட்டேன் வேட்பாளர் அரியநேத்திரன். சஜித் தாமுகு புரிந்துணர்வு உடன்பாடு வரலாற்று மைல்கல் மனோ கணேசன் எம்பி வந்து சொல்லியிருக்கிறார். அத்தோடு கந்தர் என்ன சொல்றாரு, காணாமல் போனோர் விஷயத்திற்கு தீர்வை தர முதலில் ரணில் ஐயா எலெக்ஷனோடு காணாமல் போகாமல் இருக்கும் பாருங்க. சூப்பரா சொல்லிருக்காரு. கந்தருக்கு வந்து கண்டனம் காமெடி. சரியா? தினகரன் பத்திரிகை தேசப்பட்டுள்ள தேசிய முன்னணி மாநாட்டில் ஆயுத முறை வன்முறை ஜேவிபி தொடர்பாக உரையாற்றுகையில் ஆயுதங்களோடு வந்தவர்களால் குழப்பம், கல்லு வீசினம், ஆயுதங்களோட போயினம், வெடிய கொளுத்தி போலீசில தலையில போடுகினம், இப்படியான அருமையான விஷயங்கள் எல்லாம் இந்த முறை தேர்தல்களில் நடைபெற்று வருகிறது. எனவே பாதுகாப்பா மக்கள் போறவங்க பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க. ஆமாண்ண. இந்த ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனை இருக்குதானே, அது என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஜேவிபி டீம் ஒரு பக்கம், சோசியலிச முற்போக்கு கூட்டணியில ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் சொல்லித்தான் அடிபட்டிருக்கு. அதாவது யூனிவர்சிட்டிக்கு போறவங்க ஃபெயில் விட்டு கிட்டத்தட்ட 8-9 வருஷமா அங்கேயே இருக்காங்க. இந்த கட்சி பிரச்சாரங்கள், கட்சி தொடர்பான நடவடிக்கைகள், நகர்வுகளுக்காக இப்படி இருக்காங்களாம். அதற்கு ஏதாவது ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும் கட்டாயம். இன்னொரு பக்கம் ஒரு புதினம் ஒன்று நடந்திருக்கு. நல்ல ஆதீனம் நாமலுக்கு ஆசை வழங்கி இருக்கிறோம். அருமை அருமை. ஜனாதிபதி ரணிலின் வெற்றியை வடக்கு கிழக்கு மக்களும் உறுதிப்படுத்த தயார். 50க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெறுவது உறுதியாம. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தவறான தகவல்களை பகிர தடுக்கும் டிக்டாக் செயலி என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. இப்ப அது டிக்டாக்லயும் புதிய ரெஸ்ட்ரிக்ஷன். டிக்டாக் மாத்திரமல்ல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா எல்லாமே தேர்தல் தொடர்பான முறைகேடுகளான விஷயங்கள், தேர்தலுக்கு நிகரான புறமான விஷயங்களை நீங்க போட முடியாது. போட்டீங்கன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே கட். அந்த டிடெக்டருக்கு பேர் என்ன தெரியுமா? இன்டர்நேஷனல் ஃபேக்ட் செக்கிங் நெட்வொர்க், IFCN. ரைட்டோ? டிக்டாக்ல ஏதாவது போட்டு, யூடியூப்ல ஏதாவது போட்டு, ஃபேஸ்புக்ல ஏதாவது போட்டு வாக்களிக்க முதலே அள்ளிடுவாங்க. கவனம் இல்ல, அல்றது கூட அவங்களுடைய யூடியூப் பேஜே அவங்க தூக்கிடுவாங்க. பாதுகாப்பாக தேர்தலோட உங்களோட பேஜும் போயிடும். சரியா? கவனம் மக்களே. வேட்பாளர்கள் போறாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து உங்க பேஜும் போயிடும். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஏர்ஷிப் பறக்கும் கப்பல் சேவை ஜனவரி மாதம் முதல் ஆரம்பம். கிழக்கில் நேற்று உடன்படிக்கை கைச்சாது. மிதக்கிற கப்பல் சேவையே பிரச்சனையில கிடக்குது. இதுக்குள்ள பறக்கிற கப்பல் சேவை வடிவா இருக்கு. நேற்று பார்த்து நான் வடிவா இருந்தா தெரியும், வடிவா இருந்தா தெரியும். கவர்ச்சிகரமாக இருக்கிறது. நல்ல ஒரு, ஆனா கிழக்கு மாகாணத்தில் இப்ப நிறைய விஷயங்கள் சுற்றுலாத்துறையை மையமாக வைத்து நகரப்பாரு. செந்தில் தொண்டமா மதனா முன்னாள் ஊடகவியலாளர், அவரும் அங்க இருக்கிறார். அவர் தான் அந்த போட்டோவை போட்டிருந்தார். நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். நல்லா செய்யுங்க. எங்களை பக்கமும் கொஞ்சம் செய்யுங்க. கொழும்பு, யாழ்ப்பாணம், அங்கால அப் கண்ட்ரி பக்கம் செஞ்சா நல்லா பரவி செய்யுங்க. அதுக்கு பல செந்தில் தொண்டமானலாம் இருக்கணும், பல மதனெல்லாம் இருக்கணும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் அட்டையின்றி வாக்களிக்க முடியும் என்று சொல்லி ஒரு செய்தி. பொருளாதாரத்தை விஸ்தரித்து நாட்டை கட்டியெழுப்ப தேசிய மக்கள் சக்தி தயார் என்று அனுரா சொல்லி இருக்கிற செய்தி. இலவச கல்வியை பாதுகாப்பதோடு மாற்று கல்விக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சஜித் சொன்ன செய்தியோடு இன்றைய தினகரன் பத்திரிகையை நாங்கள் மூடுகிறோம். சரி, இவ்வளவுதான் இன்றைக்கு வந்திருக்கிற செய்திகள். சந்தோஷமாக ஒரு நல்ல ஹாலிடே வீக்கெண்டை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். 4 நாட்கள் அருமையான லீவை அனுபவித்து விட்டு மீண்டும் இலங்கையில் நடைபெற போகின்ற தேர்தல் தொடர்பான விஷயங்களுக்காக உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்க. ஆனா இந்த லீவு சில பேருக்கு கிடைக்காது. என்ன நீங்க எலெக்ஷனுக்கும் லீவ் எடுத்துருக்கீங்க, ஓட்டு போடுறதுக்கு இப்போ உங்களுக்கு லீவு தேவையா? பேசாம இருங்க, எலெக்ஷனுக்கு போயிட்டு ஒரு வீட்டோட இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி தான் நிறைய நிறுவனங்கள்ல சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் எலெக்ஷனுக்கு லீவ் இல்ல, இந்த வீக்கெண்ட் லீவ் இல்ல, நாங்கள் பாவம் எல்லாம். ஆமா, அதனால எலெக்ஷனுக்கு முதலாளிமார் அல்லது நிறுவனங்கள் விடுமுறை வழங்க வேண்டியது கட்டாயம். அது அரசாங்கத்தால சொல்லப்பட்டது. எனவே பார்த்து சரியாக முடிவெடுத்து நடந்து கொள்ளுங்கள். மீண்டும் திங்கட்கிழமை போயாடு என்படியினால் தங்கமணி வரமாட்டேன். தங்கமணி வாங்க புதன்கிழமை. அப்படியா? சரி. எனவே சந்தோஷமாக நான் விடைபெறுகிறேன். என்ன எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தங்கமணி. பாய்.
இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு